to the show. இது Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice powered by GSN Property and Developers. உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, Twin Birds Leggings. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நம்ம V Voice நிகழ்ச்சியில் பாக்யராஜ் சரோடைய ஸ்பெஷல் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் சருக்கு பிடிச்ச பாடல்களை சூஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்தபடியாக பாட வராங்க ஆஷா அண்ட் சுபத்ரா. லெட்ஸ் வெல்கம் them. ஆஷா அண்ட் சுபத்ரா ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். மீண்டும் மலரும் நினைவுகள். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் ஹீரோவாக நடித்த படம் புதிய வார்ப்புகள். மற்ற இடத்துக்கெல்லாம் எனக்கு பயம் இல்லை நடிக்கும்போது. இந்த பாட்டுன்னு சொன்னாலே எனக்கு பேஜாராகிடும். அதுலேயும் இப்போ பொதுவாக அப்படி சொன்னால் நம்ம வெளியே கமெண்ட் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பசங்க பொண்ணுங்க எங்கேயாவது மாட்டிக்கிச்சின்னு சொன்னால் பசங்க தான் கலாய்ப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே ஒரு 3-4 பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் சிக்கிட்டான்னா அவங்கள மாதிரி கலாய்க்கிறது வேறு யாருனாலையும் முடியாது. அந்தளவு கலாய்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா அதில் ஹீரோவாக நடிக்கும்போது அதுலேயும் சாங்குன்னா ஒரு பயத்தோடையே நடிச்சிட்டு இருப்போம். இதில் ஆற்றுல கொண்டு போய் இறக்கி விட்டாங்க என்னையும் ரதியும். நான் ஒன்றும் பாடுறதில்லை, அவங்க தான் பாடிட்டு எல்லாம் வருது, வாய்ஸ் வருது. நாங்கள் சும்மா சின்ன சின்ன ஆக்ஷன் தான் பண்ணணும். இருந்தால் கூட இந்த பொண்ணுங்கள்லாம் மறைஞ்சு நின்றுட்டு அது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நான் எதாவது ஆக்ஷன் பண்ணும்போது ஐ பாக்யராஜ் சார் ஐ அப்படிம்பாங்க. எனக்கு என்ன பண்ணுங்கிறதே வராது. யோ என்னையே ஆச்சு அப்படிம்பார் டைரக்டர் கத்துவார். இவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக நிற்பாங்க. அது இந்த பாட்டும் சரி இன்னொரு பாட்டும் சரி எந்த பாட்டில் குரூப்பில் போய் மாட்டினாலும் முதல்ல போகும்போதே அவங்களெல்லாம் பார்த்து கும்பிட்டு போவேன். ப்ளீஸ்
என்ன நிறைய டேக் வாங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாரும் எங்களை தானே கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க, மூமெண்ட் நாங்கள் கரெக்டு செய்கிறோமா இல்லையான்ட்டு. அவங்களுக்கு தனிப்பட்ட பாட சைடில் இருந்து அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடடா அப்படிம்பாங்க. இப்படி சொன்னோம்னா அப்படி இருந்தாலும் சார் சுத்தி முத்தி ஏஞ்சல்ஸா இருக்கும்போது நம்மளுக்கு கூட அடடா அப்படின்னு இருக்கும்ல சார். ஆமாம்மா, நடிக்கும்போது தானே தெரியும் அவனுக்கு படுற அவஸ்தை. லவ் சீனு அதுவும் முக்கியமாக வரும்போது அத்தனை பேர் லைட்டை போட்டுக்கிட்டு சுற்றி வர நின்றுக்கிட்டு கேமராமேன்லாம் இப்படி பக்கத்தில் ஒரு 2 அடி 3 அடி நின்றுட்டு ஹக் பண்ணுங்க, நல்லா உணர்ச்சி வசம். எங்கேயா உணர்ச்சி வருது, இவ்வளோ லைட்டை போட்டுக்கிட்டு இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அந்த மாதிரி நடிக்கிறதுங்கிறது வந்து வெளியிருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒழிய உண்மையிலேயே நடிக்கும்போது அதில் இருக்கிற சிக்கலெல்லாம் அவ்வளோ கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். அதுலேயும் லவ் சீன்லாம் அவ்வளோ சிரமமாக இருக்கும். அப்புறம் இப்போ இவங்க 2 பேரும் பாடும்போது கவனித்தேன். அவங்க ரைட் சைடில் இருக்கிறவங்க உங்கள் பேர் என்னங்க? ஆஷா. ஆஷா. அவங்க அவங்கள அறியாமையே அந்த பாடும்போது அந்த கையில் அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி கை இது பண்ணேன். நான் ஜானகி அம்மா கிட்ட ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்படியே நின்னாங்கன்னு நின்ன மாதிரியே நிற்பாங்க. அவங்க எங்கே தாளம் போடுறாங்க, எங்கே இது பண்ணுறாங்க, அந்த தாளம் விட்டு எடுக்கிறது அது இதெல்லாம் எது வந்தாலும் எதுக்குமே எந்த ரியாக்ஷன் இருக்காது. ஆனால் நின்ன இடத்துல அவ்வளோ அழகாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அபிநயமும் எங்கேயும் மிஸ் ஆகாது. அபிநயம் பிடிக்கும்போது சில நேரங்களில் அப்படிங்கிறதெல்லாம் உடம்பெல்லாம் இது அதெல்லாம் வாய்ஸ்லேயே தான் வருமா வழியாக அவங்கக்கிட்ட உடம்புலையெல்லாம் பார்க்கவே முடியாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது அந்த கண்ணாடி ரூம் வழியாக அவங்க பாடும்போது சில நேரங்களில் டப்பிங் பேசுகிறவங்க சில பேர் இந்த மாதிரி பாடுறவங்க அதில் ஸ்பெஷலாக ஜானகி அம்மா அவங்ககிட்ட மட்டும் எந்த ஷேக்கோ அதோ இதோ ரிதமோ காலை தட்டுறது அது இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆனால் கரெக்டாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அபிநயங்கள் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் வரும். அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பட் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதை பண்ணுறாங்க. அதை 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி பாடினாங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த படத்துல நீங்க வந்து 2 விஷயங்கள் பண்ணிருப்பீங்க சார். நீங்க தான் எழுத்து அண்ட் நீங்க தான் ஹீரோ. ஸோ இந்த 2 விஷயங்களுமே வந்து உங்க கையில இருக்கும்பொழுது நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க சார்? ஸோ இது வந்து ஹீரோவாக நடிக்கும்போது அதுதான் புதுசாக இருந்தது ஒழிய ரைட்டிங்கை வந்து எனக்கு புதுசு இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால நான் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகி இருந்துட்டு ஆக்டிங் வந்து ஹீரோவாக பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஒரு யோசனையாக இருந்தது. ஏன்னா நான் டைரெக்ஷனுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். எனக்கு நடிக்கணுங்கிறதுல பெரிய ஆர்வம் இல்லை. டைரக்டர் இல்லையா எனக்கு ஆள் கிடைக்கல, ஒரு 30 நாள் 40 நாள் நான் முடிச்சிடுவேன், நீ நடித்து கொடுத்துட்டு போயா அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வந்ததுனால நடிக்கும்போது பயந்ததே என்னென்னா இதுதான். நடிக்க வந்தோடனே ஃபஸ்ட்டு டே எங்கள் டைரக்டர் எப்பவுமே பாட்டு தான் எடுப்பார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனோடனே எங்கள் டைரக்டர் என்ட்ரி ஆகிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ட்ரி ஆகி வான் மேகங்களே அப்படின்னு சொல்லி லிப்பு கொடுன்னாரு. நான் என்ட்ரி ஆகி வான் மேகங் அப்படின்னேன். பாட்டு எப்படி பாடியிருக்காங்க, என்னையா லிப்பு கொடுக்குற, நல்லா பிரைட்டாக பாடியா வான் மேகங்களே. எனக்கு எவ்வளவு சொன்னாலும் எனக்கு வான் மேகங்க அவ்வளோதான் பாடினேன். என்னையா நீ முதல் நாள் இப்படி தகராறு பண்ணிருக்க அப்படின்னா எனக்கு இது இருந்தால் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரதியை கூப்பிட்டு எடுக்க சொன்னாங்க. அந்த ரதி பார்த்துக்கிட்டே இருந்தது என்ன சொல்கிறதெல்லாம். உடனே அதுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாதுல்ல, அது வந்து நீ வான் மேகங்களே அப்படின்னு பாடிச்சு. பாரு எவ்வளோ அழகாக பாடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னையா நீ பாடுற அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை பாடுனா நான் மறுபடியும் கம்மியாக தான் பாடினேன். அப்புறம் மூவியால் வந்து பார்த்தாரு, அது வான் மே அப்படின்னு. என்னையா இப்படி வாய் இப்படி திறந்துருச்சு அப்படின்னு. நீங்கள் தானே சார் ரொம்ப அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்டு இருக்கிறதுலேயே கம்மியாக இருக்கிறது தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் தெரியாது, அதனால் அப்படி பண்ணிச்சு. எனக்கு சங்கோச்சத்தில் வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அது மாதிரி ஹீரோவை நடிக்கும்போது இந்த பாட்டில் தான் அதிகமாக மாட்டிட்டு முழிப்பேன். நாங்கள் நிறைய இந்த எபிசோடில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஷா அண்ட் சுபதா 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆண்ட்ரியா மேம் நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. They are definitely 2 of our finest singers. ரொம்ப அழகாக பாடுனீங்க. எனக்கு எப்போவுமே கிளாசிக்கல் பாட்டெலாம் கேட்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கேட்பேன். ஏன்னா ஐ கான் சிங் தீஸ் சாங்ஸ், அட்லீஸ்ட் ஐ ஹவ் நெவர் ட்ரைட். மேபி சம்டே ஷாம்லா மேடம் எனக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. பட் வெரி குட், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆஷா அண்ட் சுபத்ரா, ப்ளீஸ் பி சீட்டட்.
நம்ம வி வாய்ஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெஷல் ரவுண்ட்னு சொல்றதை விட கலகலப்பான ஒரு ரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தபடியாக அந்த வரிசையில் யார் வந்து பாட்டு பாட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க சின்ன ராசா அந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை சூஸ் பண்ணி நம்மளுடைய ஹரி விக்னேஷ் பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஹரி விக்னேஷ். எடிடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். எடிடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். எடிடா மேளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்ட காதுல போடு, போட்டா தாண்டா உருப்படும் நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. தாம் தயத்தக்க தீம் தயத்தக்க தாம் தயத்தக்க தீம் தயத்தக்க உழைச்சி பாரு யோகம் வரும், ஊஞ்சி கிடந்தா தூக்கம் வரும். விளையும் பூமி அது தாண்டா சாமி, ஒரு போட அத பாரு வரமே தரும். வரப்பு வயலும் இருக்கும் வரைக்கும் கவலை இல்ல, ஏறு கூட்டி சோறு போடும் நம்ம ஜாதிதான். நாட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதிதான். இதுக்கு ஈடாக ஏதும் இல்ல, இதுக்கு ஈடாக ஏதும் இல்ல. எட்டுடா மேளம் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்ட காதுல போடு, போட்டா தாண்டா உருப்படும் நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. நம்ம நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. ஹரி விக்னேஷ் சார், எங்களுடைய செட்டோடைய ரோபோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து வெஸ்டர்னில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பாக இருக்கே, நல்லா இருக்கே. ஸோ அந்த பாட்டில் போட்டிருக்க மாதிரியே வந்து ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப நல்லா பண்ணார். ஸ்டார்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹம்மிங், ரொம்ப அழகாக ஹம்மிங் பண்ணியிருந்தார். ஓப்பனிங் நான் நல்ல பெரிய சிங்கரு அவங்கெல்லாம் பாடின பாட்டை இமிடேட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஹம்மிங் நல்லா பாடினார். வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே கிளாரிட்டி கொஞ்சம் இன்னும் 2 இடங்கள் மட்டும் அந்த வேர்ட்ஸ். ஏன்னா எஃபிபி சார் வந்து அந்த வார்த்தைகள் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ட்ஸுகளை வந்து அந்த பஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பார். பார்த்தா அது வேறு லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அவர் வந்து அது கரெக்டாக எழுதும்போது நோட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அந்த வேர்ட்ஸ் மட்டும் வந்து எந்த வேர்டை எங்கே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக அழுத்தம் கொடுப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது பாடும்போது. அதனால தான் அது கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த வேர்ட்ஸுங்கிறது. மீதி என்னை விட இன்னும் இவங்க சுவாரஸ்யமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹரி விக்னேஷ் இவருடைய பாடல் எப்படி இருந்துச்சு? நரேஷ் ஐயர் நீங்கள் சொல்லுங்கள். ஹரி விக்னேஷா, நல்ல ஒரு பிரைட் ஸ்டார்ட், நல்லா பாடினீங்க. ஓவரால் எனக்கு ஒன்று தான் தோணுது, இந்த பாட்டோட லிரிக்ஸு ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும். எவ்ரி ஸ்டேட்மெண்ட்
ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இன்னும் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட்டிடியூட் இந்த சாங்க்கு தேவை. ஸோ அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் இன்னும் எனர்ஜியோட கொஞ்சம் இன்னும் இன்வால்மெண்ட் வேணும் இதுக்கு, ஒன்லி ஃபார் திஸ் சாங். ஏன்னா அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மோட்டிவேஷன் கொண்டு வரதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் இதில் போடணுன்னு ஐ ஃபீல். ஏன்னா சில இடத்துல கொஞ்சம் நீங்கள் பாடுற லிரிக்ஸும் அண்ட் உங்கள் வாய்ஸில் அது கொஞ்சம் அந்த பொருத்தும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கல, சம் பிளேசஸ் கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஸோ அந்த எனர்ஜி மாத்திரம் உங்கள் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ப்ளோ இட் அப், அவ்வளோதான். யூல் கெட் இட். ஹரி விக்னேஷ், எங்க எல்லாருமே வந்து செம்ம சந்தோஷப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே வியூவர்ஸ், இதே சந்தோஷத்தோட ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். பிரேக் அப்புறம் பிரசன்னா சார் டான்ஸ் ஆடப்பறாரு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை GSN ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக்.